அடடே, மங்கி கிங் கதையில இப்படி ஒரு படமானு நானே வாய பழக்கிற மாதிரி சூப்பரா ஒரு படம் ஆடி இருக்கு. கண்டிப்பா நீங்களும் அந்த படத்தை பாத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல. இன்ட்ரோ சீனை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட VFX எல்லாம் எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பானுங்கன்னு. நம்ம தலைவன் படத்துக்கு ஒன்லைனே தேவையில்ல. சோ இன்னைக்கான வீடியோல 2016 வெளியான த மங்கி கிங் படத்தோட இரண்டாவது பாகத்தை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா முதல் பாகத்தை பார்த்தே ஆகணுமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போடும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க நிறைய பேர் சீரிஸ் கேட்டீங்கல்ல, அதுக்கான வேலையும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒரு 4-5 பக்காவான சீரிஸ் மாட்டி இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் திங்கள் செவ்வாய்க்குள்ள அப்லோட் பண்ண பாக்குறேன். அப்படியே மறக்காம நீங்க யூஸ் பண்ணக்கூடிய போன் என்னங்கறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் குடும்பமா நினைச்ச குரங்கு மலையை அழிச்ச கோவத்தால சொர்க்கத்தை எதிர்த்து கடவுளுக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தினா. ஆனா சண்டையோட முடிவுல தான் பண்ணது தப்புங்கிற விஷயத்த குரங்கு ராஜா புரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் அவன் பண்ண குற்றங்களுக்காக புத்தர் உள்ளங்கையை பயன்படுத்தி குரங்கு ராஜாவை 500 ஆண்டுகளுக்கு சிறைப்படுத்தினாரு. இப்ப நம்மால அந்த சிறையை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா டாங் ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு புத்த துறவி வருவாரு. உன்னை சிறையில இருந்து காப்பாத்துவாரு. அதுக்கப்புறமா அந்த துறவி கூட ஒன்னா சேர்ந்த புனித நூல்களை சேகரிக்கிறதுக்காக மேற்கு நோக்கிய பயணத்துல நீ அவருக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு புத்தர் மறைஞ்சு போயிருப்பாரு. இப்ப இதெல்லாம் ஒரு வாய்ஸா சொல்லி முடிச்சதுமே 500 ஆண்டுகளுக்கு அப்புறமா உண்மையாவே அந்த புத்த கடவுள் சொன்ன மாதிரி ஒரு துறவி டாங் ராஜ்யத்துல இருந்து புனித நூல்களை சேகரிக்கிறதுக்காக மேற்கு நோக்கி பயணம் பண்ணுவாரு. இவருக்கு பாதுகாப்பா 2 தளபதிகளும் உதவிக்காக ஒரு வெள்ளை குதிரையும் இருக்கு. நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஓய்வுக்காக ஒரு காட்டுக்குள்ள ஒதுங்குறாங்க. சந்தேகத்துல துறவியும் அவன் நமக்கு முன்னாடி இருக்கே அது என்ன? ஓ இதுவா? ஒரு சில பேரு இத டிராகன் மலைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேரு புத்தரோட உள்ளங்கை மலைன்னு சொல்லுவாங்க. சடனா காட்டுக்குள்ள இருந்து புலி கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போனவங்க வேக வேகமா தெரிச்சு விடுறாங்க. அப்பதான் தெரியுது ஒரு வெள்ளை நிற சூற புலி 3 பேரையும் விடாம பக்கத்துல இருக்க மலை வரைக்கும் துரத்திட்டு வந்திருக்கு. அவசர அவசரமா தளபதிகளும் குருவை கீழே இருக்கிட்டு வாங்க முதல்ல இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகலாம். ஐயோ அப்படின்னா நம்மளோட குருவே புலிகிட்ட அந்த குதிரையை பலி கொடுத்தா மட்டும்தான் நாம உயிர் பழைக்க முடியும். யோ நீங்க 2 பேரும் தளபதியாச்சே, போய் சண்டை போடுங்க. பாவம் அந்த குதிரை இறந்து போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சொல்ல போனா இந்த தளபதிங்க 2 பேருமே பயந்தாங்குளிங்க. எப்பா சாமி நீயாச்சு அந்த புலியாச்சு எங்களை ஆள விடுன்னு குருவை அம்போன்னு விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடியே போடுவானுங்க. நேரா குதிரைக்கு முன்னாடி வந்தவரு, நீ ஒரு நல்ல புலி இல்ல, வடக்கு மாதிரியே இந்த குதிரைக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. தயவு செஞ்சு இவனை எதுவும் பண்ணாத, நம்ம இதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு குழந்தை மாதிரி அந்த மிருகத்துக்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆனா அது சும்மா இருக்குமா? லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு குருவை தாக்குறதுக்காக வேகமா ஓடி வரும். பயந்து போனாலு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புத்தர் மலைக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாரு. ஆக்சுவலா அது ஒரு சின்ன குகை. அதனாலயும் என்னமோ அந்த புலியால உள்ள வரவே முடியல. உண்மையை சொல்ல போனா அதே குகைக்குள்ளதான் நம்ம குரங்கு ராஜாவும் சிறை வைக்கப்பட்டிருக்கான். யோ துறவி இங்க பாரு, தயவு செஞ்சு எனக்காக தோ அங்க தொங்கிக்கிட்டு இருக்க மந்திர துணியை இழு. குருவும் துணியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை படிச்சு பார்த்துட்டு, யோ இதெல்லாம் மந்திர வார்த்தைகள். அட அத பத்திலாம் நீ எதுவும் யோசிக்காத, இப்ப மட்டும் நீ என்ன விடுவிக்கல அந்த சூரப்புலி உன் கதையை முடிச்சிடும். கடைசி நிமிஷத்துல வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு குருவா அந்த மந்திர துணியை எழுப்பாரு. அடுத்த நிமிஷமே 500 ஆண்டுகளா சிறைப்பட்டு கிடந்த நம்ம குரங்கு ராஜா அவ்வளவு பெரிய மலையவே உடைச்சு தள்ளிக்கிட்டு அலேக்கா வானத்துல பறகுதான். இதுக்கடையில மாட்டிக்கிட்ட சூரப்புலி நம்ம ஹீரோவை கடிக்கலாமேன்னு ஒரு பாறையில இருந்து இன்னொரு பாறைக்கு தாவி குதிக்குது. இருந்தாலும் தலைமை சும்மா கிடையாது. அந்த சூரப்புலியோட வாழை புடிச்சு சங்கு சகர மாதிரி சொலட்டி வீசுவாங்க. ஐயோ என்ன ஆள விடுறாங்கிற மாதிரி பயமுள்ள அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. டே மந்திர கம்பு, உன் எஜமா திரும்ப வந்துட்டேன், என்கிட்ட வானு கத்துவான். அடுத்த நிமிஷமே வானத்தை பிளந்துகிட்டு நேரா அது குரங்கு ராஜாவோட கைக்கு வருது. இதே டைம்ல வானத்துல தூக்கி போட்ட சூரப்புலியும் கரெக்டா கீழே வரும் இல்லையா? அப்ப மந்திர கம்ப வச்சு டப்புன்னு உராட்டி ஒரு வழியா குருவோட உயிரை காப்பாத்தியாச்சு. நீ ஒரு அரக்க? எது நான் அரக்கனா? இந்த பாரு நான் குரங்கு ராஜா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பேர் என்ன? நான் கிழக்கு பகுதியில இருக்க டாங் ராஜ்யத்துல இருந்து மேற்கு பகுதியில இருக்க புனித நூல்களை சேகரிக்க போயிட்டு இருக்கேன். ஓஹோ அப்படின்னா கடவுள் சொன்ன ஆள் நீதானா? இனிமே உங்களுக்கு பாதுகாப்பா நானும் உங்க கூடயே தான் வருவேன். எப்பா குரங்கு ராஜா, நீ ஏதோ ஒரு தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ தேடக்கூடிய ஆள் நான் கிடையாது. இனிமே என் கூட நீ வர வேண்டிய அவசியமும் இல்ல. அட எனக்கு இந்த டீல் பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா குபான் கடவுளே, இந்த துறவிக்கு குரங்கு ராஜாவான என்னோட உதவி தேவையில்லையா? இது இவரோட தனிப்பட்ட முடிவு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ நான் சுதந்திரமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன்னு தலைவன் மின்னல் வேகத்துல மேகங்களுக்கு மேல பறக்க ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு தாவோ கொண்டு வந்த ஒரு சின்ன பெட்டி ஆட்டோமேட்டிக்கா அது ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு தலை கவசம் நேரா அது குரங்கு ராஜா போன அதே திசையில டக்குன்னு பறக்க ஆரம்பிக்குது. சடனா என்னாச்சுன்னு தெரியல, போன குரங்கு ராஜா திரும்ப நம்ம குரு கிட்ட வரான். தாவோ இந்த மந்திர வளையம் உங்களோடதா? திடீர்னு வந்து என் தலையில மாட்டிக்கிச்சு. எப்பா இது என்னோடது கிடையாது. ஒரு முறை குவான் கடவுள் என் முன்னாடி வந்தாங்க. இந்த தங்க வளையத்தை ஒப்படைச்சிட்டு சரியான நேரம் வரும்போது இது உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ தலைவரே, எனக்கு இந்த வளையம் சுத்தமா பிடிக்கல. நான் கலட்ட ட்ரை பண்ணேன், என்னால முடியல. தயவு செஞ்சு இதை எடுக்கிறதுக்கு உதவி பண்ண முடியுமா? செஞ்சுட்டா போச்சு, கொஞ்சம் பக்கத்துல வா. இந்த வளையத்துல ஏதோ ஒரு சில மந்திர வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை இதை படிச்சா அந்த வளையம் வெளியில வந்துரும் போலன்னு ஒன் பை ஒன்னா அந்த வார்த்தைகளை சொன்னதுமே நம்ம குரங்கு ராஜாவோட தலையவே அந்த வளையம் கொஞ்சம் கொஞ்சமா நசுக்க ஆரம்பிக்குது. இதை தாங்க முடியாம பக்கத்துல இருக்க பாறைகள் இடிக்கும் போது அவ்வளவு பெரிய கல்லே சுக்குநூறா உடையுதுங்க. இந்த பாரு, இப்ப மட்டும் நீ இந்த வளையத்தை எடுக்கல,
நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு குரு கூடயே சண்டைக்கு போவான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு குவான் கடவுள் வராங்க. குரங்கு ராஜா 500 ஆண்டுகளுக்கு அப்புறமா சிறையை விட்டு நீ தப்பிச்சு வெளியில வந்தாலும் கூட இன்னும் உன்னோட சாபங்கள் முழுமையா சரியாகல. ஐயோ அப்படின்னா இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. மேற்கு நோக்கிய பயணத்துல நீ அவருக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா ஒரு குருங்கிற மரியாதையை கொடுக்கணும். கடைசியா 3 நூல்களை நீ எப்ப சேகரிக்கிறியோ அப்பதான் உன்னால இந்த சாபத்திலிருந்து விடுபட முடியும். அட இவ்வளவுதானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே போய் அந்த மந்திர நூல்களை எடுத்துட்டு வரேன்னு மின்னல் வேகத்துல நம்மளு வானத்துல பறந்துட்டு டக்குன்னு தரையிறங்கும் போது பக்கத்துலயே நம்ம தாவோ நிக்கிறாரு. யோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியா? டே முட்டாள், நீ இன்னும் இந்த இடத்த விட்டு போகவே இல்லடா. ஐயோ ஆமா, நான் திரும்ப வழி மாறி ஒரே இடத்துக்கு வந்துட்டானா? முட்டாள் முட்டாள், குவான் கடவுள் நீ போனதுக்கு அப்புறமா நிறைய சொன்னாங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு. உன்னால 3 நூல்களையும் டக்குன்னு போய் எடுத்துட்டு வர முடியாது. நீ என் கூட பயணம் பண்ணியாகணும். நமக்கு நிறைய சோதனைகளும் உனக்கான சாதனைகளும் காத்திருக்கு. இது எல்லாத்திலையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் விதியின் பேரால உனக்கு விடுதலை கிடைக்கும். அது வரைக்கும் நீ என் கூட தான் இருந்தாகணும். ஒருவேளை என் அனுமதி இல்லாம என்னை விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணா திரும்ப திரும்ப நீ என்கிட்ட தான் வருவ. அப்ப திடீர்னு அங்க இருக்க ஏரிக்குள்ள இருந்து ஒரு பெரிய டிராகன் வெளியில வருது. எப்படியோ நம்மால குருவை காப்பாத்திருவான். ஆனா நின்னுகிட்டு இருந்த குதிரையால் லபக்குன்னு அது வாயில போட்டு முழுங்கிரும். ஏன்டா டேய், நான் குரங்கு ராஜாங்கிற விஷயம் தெரிஞ்சும் கூட நீ என்ன தாக்கிறீங்கல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அலேக்கா வானத்துல பிறந்து டிராகன் வாலை பிடிச்சு சொல்லட்டி ஒரு அட்டி அடிப்பான் பாருங்க. அதோட கொம்பே உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அந்த டிராகனை மொத்தமா அழிச்சு அதோட ஆன்மா மூலமா ஒரு மந்திர குதிரையை உருவாக்குறான். இப்ப இவங்க ஒரு பக்கத்துல மேற்கு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்து இங்க இருந்து தொலை தூரத்துல இருக்கக்கூடிய யுன்ஜா ராஜ்யத்தை காட்டுறாங்க. அப்ப ஒரு கடைக்கார நைனா தான் பொண்ணுகிட்ட, இந்த பாரு சொல்லும், அமாவாசை நேரத்துல குழந்தைங்க யாருமே வெளியில போக கூடாது. ஏன்னா அந்த ஒயிட் டெவில்னு சொல்லப்படக்கூடிய வில்லி குழந்தைகளை கடத்தி அவங்களோட ஆன்மாக்களை உறிஞ்சு தன்னோட இளமைய தக்க வச்சுக்கிறாங்கிற ஒரு கட்டுக்கதை இருக்கு. ஓ அதனாலதான் ஊருக்குள்ள இருந்த நிறைய குழந்தைகள் தொலைஞ்சு போயிட்டாங்களா? ஆமா ஆமா, நீ முதல்ல கதவை சாத்திட்டு உள்ளவமா, அப்பா உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு இவரு உள்ள போனதுமே எவனோ ஒருத்தன் குறுக்க பூந்து நைனாவை அடிக்கிறான். கூடவே அந்த சின்ன பொண்ணுக்கு முன்னாடி ஒரு முகமுடிக்கார வரான். மிரண்டு போன நைனாவும் ஒயிட் டெவில் வேணாம் என் குழந்தைய விட்டுருன்னு கெஞ்சுவான். ஆனா யோசிக்காம நைனாவை அடிச்சு பறக்க விட்டாருங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாமே நினைக்கும் போது சடனா கடைக்கு வெளியில வித்தியாசமான ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே அடியால ஒருத்தன் என்ன ஏதுன்னு பாக்கலாமேன்னு வெளியில வருவான். அப்ப மிகப்பெரிய ராட்சச வவ்வால்ல ஒண்ணு அலேக்கா அந்த பயல தூக்கிட்டு அப்படியே வானத்துல பறந்து போயிடும். இதை பார்த்து இன்னொருத்தன் ஓடும் போதே ஒரு பெரிய ராட்சச பாம்பு வந்து அவனை முழுங்கிடும். அப்பதான் தெரியுது அது ஒரு பாம்பு அரக்கி. அப்புறம் மூணாவதா ஒரு முள்ளமற்றி அரக்கி. மீதி இருந்த எல்லா அடியாளங்களையும் போட்டு தள்ளிட்டு அந்த கூட்டத்தோட தலைவன் ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவனை மட்டும் உயிரோட விட்டுருக்கானுங்க. ஜன்னல் வழியா ஒரு வெள்ளை நிற புகையும் உள்ள வருத. கொஞ்சம் கொஞ்சமா அது இந்த ஒயிட் டெவில், அதாவது உண்மையான வில்லி உருவத்துக்கு உருமாறுத. பயந்து போன முகமுடிக்காரனும், ஒயிட் டெவில் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? நீ குழந்தைகளை கடத்து என்னமோ பண்ண, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா என்னோட பேரை வச்சு நீ தப்பு பண்றல, அதுதான் இங்க தப்பு. மன்னிச்சிருங்க, இது எதையுமே நான் வேணும்னு படல. எல்லாமே ராஜாவோட பேச்சை கேட்டு தான் பண்ண. கவலையே படாத, கூடிய சீக்கிரமே அந்த ராஜாவுக்கும் பால் ஊத்துவேன்னு சொல்லிட்டு முகமுடிக்காரன் ஆன்மாவை உறிஞ்சு அதே இடத்துல ரொம்ப கொடூரமா கொண்டுருவாங்க. சரி அப்படின்னா அந்த வில்லி அந்த பொண்ணையும் அப்பாவையுமாச்சும் உயிரோட விட்டுருவாளான்னு பார்த்தா அதான் கிடையாது. என் பேரை வச்சு யாருமே தப்பு பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா எல்லா தப்புகளையும் நாங்க மட்டும் தான் பண்ணுவோம். இப்படி சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு அந்த அப்பா பொண்ணு 2 பேரோட கதையை முடிச்சிருவா. அடுத்த நேரா தன்னோட பனிமலை கோட்டைக்கு வந்தவ நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அங்க இருக்க மந்திர கண்ணாடியை பார்க்கும்போது குரங்கு ராஜாவும் குருவும் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே இந்த கண்ணாடி வழியா நோட்ட விட்டுட்டு இருக்கா. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்மளுங்க ஒரு பாலைவன பூமியை கடந்து போயிட்டு இருக்கும் போது குரு ரொம்பவே பதட்டமா இருக்க விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான். என்னாச்சு, பயமா? ஆமா பின்ன இருக்காதா? சுத்து வட்டாரத்துல பாரு ஒரு ஈ காக்கா கூட காணோம். ஐயோ குருவே, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட சாதாரண கண்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட என் நெருப்பு கண்களால பார்க்கும்போது உண்மை என்னங்கறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப சடனா அந்த இடத்துக்கு ஃபுல் மேக்கப் போட பாஜிங்கிற ஒரு ஆள் உள்ள வராங்க. ஆளு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கான். சந்தேகத்துல ஹீரோவும் தன் நெருப்பு கண்களை பயன்படுத்தி இவனோட உண்மையான அடையாளம் என்னங்கறத பார்க்கும்போது வெளி தோட்டத்துக்கு வெறும் மனிதனை போல இருந்தாலும் கூட இவன் ஒரு பண்ணி அரக்கங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏன்டா டேய், என் குருவை போடத்தல்ல மாறு விஷயத்துல வந்திருக்கியான்னு மந்திர கம்பை பயன்படுத்தி புரட்டி எடுக்கிறான். வழிதாங்க முடியாம பண்ணி இறக்கணும் ஷாயனை காப்பாத்துன்னு இன்னொருத்தன் பேரை சொல்லி கத்துவான். ஆக்சுவலா இது ஒரு மணல் அரக்கன். 3 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. ஆக்சுவலா இப்பதான் அந்த பாஜியோட உருவத்தையே காட்டுறாங்க. பாத்தீங்களா, நல்லா சர்வ லட்சணமா இருக்கான். 2 பேர் மட்டும் இல்ல, இன்னும் 20 பேர் வந்தா கூட நம்மளால தனியா சமாளிப்பான். அந்த அளவுக்கு குரங்கு ராஜாவுக்கு பவர் இருக்கு. 2-3 அடியை வாங்கினதுக்கு அப்புறமா பன்னிமுஞ்சுக்காரனுக்கு சம கோபம். ஏன்டா டேய், என் மேலேயே கைய வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு தான் உருவத்தை அப்படியே ஒரு பயங்கரமான காட்டு பண்ணியா உருமாத்திட்டான். வேகமா ஓடி வந்து ஹீரோவை இடிக்கலான்னு பார்த்தா அவன் லைட்டா விலகிடுவான். அப்புறம் என்ன, ஷா அடிபட்டு அந்த இடத்துல பறகுறான். இருந்தாலும் சண்டையோட முடிவுல ஜெயிக்கக்கூடியது நம்ம ஹீரோ தான். பாஜியவும் ஷாவையும் ஒரு மலையோட எஜ்ஜில நிக்க வச்சுட்டு, யார் நீங்க, எதுக்காக என்னோட குருவை அட்டாக் பண்ண வந்தீங்க? எப்பா குரங்கு ராஜா, நாங்க அரக்கர்களா இருக்கலாம், ஆனா நாங்க திருந்திட்டோம். அதனாலயும் என்னமோ திடீர்னு அந்த குவான் கடவுள் எங்க முன்னாடி வந்தாங்க. இந்த பொட்டல் காடு வழியா நீயும் குருவும் வருவீங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்காக இங்க காத்திருந்தோம். அப்படியா? எதுக்காக? இல்லப்பா ஒன்ன மாதிரியே நாங்களும் மேற்கு நோக்கிய பயணத்துல குருவுக்கு பாதுகாப்புக்காக வரணுமா? டேய், நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்லன்னு டக்குனு ஹீரோ அவங்களை அடிக்க போகும்போது நம்ம குரு உள்ள போந்து அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அவங்கள இந்த பள்ளத்துல தள்ள போறனா முதல்ல என்ன தள்ளுன்னு மனுஷன் ஒரு ஆர்வத்துல கைய நீட்ட
பாஜியவும் ஷாவையும் தெரியாதனமா இவரே அங்க இருக்க பள்ளத்துல தள்ளி விட்டுருவாரு. நல்ல வேலை அரக்கர்களா இருக்கதால அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகல. அப்ப சடனா ஹீரோவும், குருவே நம்மள யாரோ கண்காணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. கட் பண்ணா அடுத்து வில்லியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே மாய கண்ணாடி மூலமா இப்போ வரைக்கும் நம்ம ஆளுங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கா. சந்தேகத்துல அல்ல கையும், தலைவி எதுக்காக அந்த புத்த குருவோட ஆன்மா உங்களுக்கு தேவை? கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேல நான் ஒரு தீய சக்தியா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கேன். ஆனா நான் செஞ்ச பாவங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து தீர்ப்பு வரப்போகுது. அதுக்கு இன்னும் சரியா 3 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் அந்த குருவோட ஆன்மாவை எனக்குள்ள உறிஞ்சிட்டா போதும். அவ உடம்புக்குள்ள இருக்க திவ்ய சக்தியால கடவுளால கூட அதுக்கப்புறமா எனக்கு மரணத்தை கொடுக்க முடியாது. சாகா வரத்தோட இந்த உலகத்துல வாழ்வ. தலைவி எனக்கு ஒரு டவுட், 3 நாளைக்கு அப்புறமா நீங்க இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போயிட்டா என்ன ஆகும்? நான் செஞ்ச பாவங்களுக்காக மறுபிறப்புங்கிற ஒண்ணே எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நிரந்தரமா என்னோட ஆன்மா நரகத்திலேயே மாட்டிக்கும். தலைவி அப்ப நேரத்தை வீணாக்க வேணாம், நீங்க ஊன்னு சொன்னா போதும். நாங்க 3 பேரும் போயிட்டு உடனே அந்த குருவை தூக்கிட்டு வந்துருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி லைட்டா அவங்க கூட விளையாடி பார்க்கலான்னு வில்லி ஏதோ ஒரு பிளான் போற மாதிரி தெரியுது. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஆளுங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு வெள்ளை நிற புகை பரவ ஆரம்பிக்குது. ஒருவேளை இது தீய சக்தியோட வேலையா இருக்குமோன்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல பயத்துல இருப்பானுங்க. ஆனா இந்த பாஜியை பாருங்க, பசி வெறியால சிக்கன் கையில இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் சும்மா கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க இருந்த புகையும் மறைய ஆரம்பிக்குது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு வீட்டை கவனிக்கிறாங்க. பாஜி பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக நேரா அந்த வீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கான். ஆனா குரங்கு ராஜாவுக்கு மட்டும் இங்க ஏதோ ஒரு தீய சக்தி இருக்க விஷயத்த ரொம்ப தெளிவா ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கடையில வில்லி தான் உருவத்தை மாத்தி ஒரு தாய் கிழவிய போல நேரா அந்த வீட்டுக்கு வரா. பண்ணி மூஞ்சுக்காரனை பார்த்ததும் போதும், ஐயோ அரக்க எனக்கு பயமா இருக்கு, என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு கால்ல விழுந்து ஆக்டிங்க போடுவா. அப்ப நம்ம குரு தான் உள்ள போந்து, பயப்படாதீங்க, இவங்க எல்லாருமே அரக்கர்களா இருந்தாலும் கூட ரொம்ப நல்லவங்க, யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. அப்படியே தம்பி ரொம்ப நல்லதா போச்சு, வாங்கப்பா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்குறேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் பாஜி அந்த வீட்டுக்குள்ள இருக்க 2 பொண்ணுங்களை பாத்துட்டான். அதாவது இந்த வில்லியோட அடியாளுங்களை. ஆனா அவங்க தீய சக்திங்கிற விஷயம் தெரியாம பையன் ஜொல்லா ஊத்திட்டு இருக்கான். அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும் பாட்டி மேல சந்தேகப்பட்டு நெருப்பு கண்களால இவ உண்மையான உருவத்தை பார்க்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த வில்லியும் சும்மா கிடையாது. கரெக்டா ஹீரோ பவரை பயன்படுத்த போற நேரத்துல தாங்கிட்ட இருக்க அந்த துப்பட்டாவை உதரும் போது அதுல இருந்து ஏதோ ஒரு மந்திர பொடி அப்படியே ஹீரோவோட கண்ணுல படுறோம். இது மூலமா கொஞ்ச நேரத்துக்கு அவனால நெருப்பு சக்தியை பயன்படுத்தவே முடியல. அதுக்கப்புறமா 4 பேரும் உள்ள வந்து ஜம்முன்னு உட்காந்துப்பாங்க. அந்த அடியால் பயப்புள்ளைங்க சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப பாஜியை பாருங்களேன், ஆண்டி உங்க பொண்ணெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க, நீங்க சரின்னு சொன்னா போதும், உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனா வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். இவன் பண்ற அசிங்கத்தெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம குரு தலையை குனிஞ்சிருவாரு. அப்ப அந்த தாய் கிழவியை பாருங்களேன், ஏண்டா தம்பி உன் மூஞ்ச பார்த்தா என் பொண்ணு 2 பயந்து ஓடுது, இப்படி இருக்கும்போது என் பொண்ணை எப்படி உனக்கு கட்டி கொடுக்கறது? அட இதான் பிரச்சனையா? இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு தன்னை ஒரு மனுஷனா உருமாத்துவான். அட இப்ப நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, தோ என் பொண்ணுங்க வெளியில இருக்காங்க, வேணும்னா நீயே போய் பேசி பாருன்னு பாஜி அங்க இருந்து அனுப்பும் போது சந்தேகத்துல குருவும், டேஷா இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு, நீ எதுக்கு பாதுகாப்புக்காக அவன் கூட போ. இப்ப குரு கூட நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான். அவனோட கண் வேற பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை கவனிக்கக்கூடிய வில்லியும், தம்பி இந்த வீட்டோட தெற்கு பகுதியில ஒரு சின்ன ஆறு இருக்கு, வேணும்னா அங்க போய் முகத்தை கழுவிட்டு வாப்பா, உன் கண்களுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். உடனே ஹீரோவும் தம் மந்திர கம்ப பயன்படுத்தி குரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு மாய வளையத்தை உருவாக்குவான். என்ன ஆனாலும் சரி நான் திரும்ப வர வரைக்கும் இந்த வளையத்தை விட்டு நீங்க வெளியில வரவே கூடாது. கட் பண்ண அடுத்து இப்ப பாஜியும் ஷாவும் தனியா வெளியில வந்திருப்பாங்க இல்லையா? உடனே இத தனக்கு சாதகமாக்கிட்டு அந்த வில்லியோட அடியாளுங்க 2 பேருமே சரியான நேரம் வந்தா தாக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து குருவும் தாய் கிழவி கிட்ட, ஆமா எதுக்காக ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்னதான் வில்லி ஒரு தாய் கிழவி உருவத்துல இருந்தாலும் கூட தன்னை பத்தின உண்மையான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு சரியா 16 வயசு ஆகும் போது ஒரு பணக்கார வீட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அடுத்த 1 வருடத்துக்கு அப்புறமா அந்த பணக்கார வீடு ஏழை வீடா மாறிச்சு. கூடவே அந்த நகரத்துல வாழ்ந்த மக்களும் இறந்து போனாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கெட்ட சகனம் கொண்ட நான் தான் சொல்லி என்ன கழுகுகள் கொத்தி கொத்தி திங்கணுங்கிறதுக்காக ஒரு மலையோட விளிம்புல என்ன கட்டி வச்சாங்க. அந்த நாள்ல இருந்து எனக்கு இந்த மனுஷங்களை பார்த்தாவே ரொம்ப பயம். அதான் வேற வழி இல்லாம தன்னந்தனியா என் பொண்ணுங்களை கூட்டிட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இவங்களோட கதையை கேட்டு பாவம் நம்ம குருவோட கண்ணை கலங்கிடுச்சு. தன்னையே அறியாம ஹீரோ போட்டு வச்சிருந்த அந்த வளையம் இருக்குல்ல அதை டப்புன்னு உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துருவாரு. 1-2 வார்த்தைகளால ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. இதே டைம்ல ஆத்துல முகத்தை கழுவ வந்த ஹீரோவுக்கு குரு இப்ப மந்திர வளையத்தை உடைச்சிட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்சு போகுது. அவசர அவசரமா முகத்தை கழுவிட்டு மறுபடியும் நெருப்பு சக்தியை பயன்படுத்தி பாக்குறான். ஆனா இந்த முறையுமே அது எதுவும் வேலை செய்யல. ரைட்ரா இது எதுவும் வேலைக்காகலன்னு சொல்லிட்டு தான் முழு பலத்தை பயன்படுத்தி உடம்புக்குள்ள இருந்து நெருப்பை கக்குவான். அது மட்டும் கிடையாது, அந்த நெருப்பையே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு தான் கண்ணுக்குள்ள மறுபடியும் அந்த பவரை கொண்டு வந்துருவான். உடனே பக்கத்துல இருக்க வீட்டை கவனிக்கும் போது அது ஒரு பேய் வீடுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கடையில தாய் கிழவி மறைமுகமா இந்த குரு உடம்புக்குள்ள இருந்து பவர்ஸ உரியலான்னு பாப்பா. நல்ல வேலையா கரெக்டா உள்ள வந்த ஹீரோ அந்த தாய் கிழவி ஒரு தீய சக்திங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். அடிக்கலாமேன்னு கைய ஓங்கும் போதே அந்த அம்மா டப்புனு மயங்கடிச்ச. குரங்குராஜா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? குருவே இந்த அம்மாவை நம்பாதீங்க, இவ உடம்புக்குள்ள தீய சக்தி இருக்கு. சாச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு இவர் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா ஹீரோவோட கண்களுக்கு மட்டும் அந்த பாட்டி உடம்புக்குள்ள இருந்த வில்லியோட ஆன்மா வெளியில பறந்து போகிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. சோ இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த வில்லிக்கும் ஹீரோவுக்கும் செமையா சண்டை போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு இடத்துல வில்லி அந்த இடத்தை விட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடுவா. இங்கதான் ஹீரோ கவனிக்கிறான் பாஜிய ஒரு அரக்க
பொண்ணு கடிச்சு கொள்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்கா. மந்திர கம்ப வச்சு அவளுக்கு ஒரு அடி. இதே மாதிரியே ஷாவ கொள்ள வந்து அரைக்கியவும் அடிச்சு அதே இடத்துல மயங்க வச்சிருவான். இதுக்கடையில மயக்கத்துல இருக்க தாய்க்கிழவி எழுப்பலாமேன்னு டேபிள்ல இருக்க தண்ணி எடுக்கலாமேன்னு குரு திரும்பும் போது திரும்ப வில்லி தாய்க்கிழவி உடம்புக்குள்ள வந்த கூர்மையான நகங்களை பயன்படுத்தி குருவோட கதையை முடிக்கலாமேன்னு கைய ஓங்குவா. கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த ஹீரோ மந்திர கம்ப வச்சு பாட்டியம்மாவுக்கு பாரபட்சமே இல்லாம ஒரு அட்டி. ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. பின்னாடியே உள்ள வந்த பாஜியும் ஷாவும், குருவே குரங்குராஜா இந்த பாட்டியை மட்டும் கொல்லல, இவங்களோட 2 பொண்ணையும் வெளியில கொண்டு போட்டான். டேய் என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? குருவே நான் சொல்றத கேளுங்க, இவங்க யாரும் மனுஷங்க கிடையாது. உங்க சாதாரண கண்களால பார்க்க முடியாத எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியும். ஆனா குருவுக்கு குரங்குராஜாவோட பேச்சுல நம்பிக்கை இல்ல. அதனாலேயே நீ செஞ்ச பாவங்களுக்கு உனக்கான தண்டனை கொடுக்கப்படும். தலையில இருக்க வளையத்தை இருக்கிறதுக்கான மந்திரத்தை உச்சரிப்பாரு. வழிதாங்க முடியாம அந்த வீட்லயே அங்க எங்கன்னு இடிச்சு நம்ம ஹீரோ டப்புன்னு அதே இடத்துல மயங்கிடுவான். ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே ஒரு ஆன்மா உருவத்துல வில்லி பார்த்துட்டு நேரா தன்னோட இடத்துக்கு வந்துருவா. அடியாளுங்க 2 பேருக்கும் பயங்கரமா காயம்பட்டிருக்கு. தலைவி அந்த குரங்குராஜா இருக்க வரைக்கும் கண்டிப்பா நம்மளால அந்த குருவோட ஆன்மாவை எடுக்க முடியாது. கவலைப்படாதீங்க, அந்த குரங்க குரு கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு இவ அடுத்து இன்னொரு பிளான போடுவா. கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோ சோகத்துல ஒரு மலையோட உச்சியில உட்கார்ந்திருப்பான். குரங்குராஜாவோட பேரை சொல்லி குரு கத்துவாரு. ஆனா நம்மால காது கொடுத்து கேட்கல. வேற வழி இல்லாம உயிரை பணைய வச்சு அந்த மலைகளுக்கு மேல ஏறி வருவாரு. என்னாச்சு, இன்னும் என் மேல உனக்கு கோபம் போகலையா? பின்ன உங்களுக்கு தேவைப்படும் போது மந்திரங்களை உச்சரிச்சு எனக்கு பயங்கரமான வழியை கொடுக்குறீங்க. ஒருவேளை என்னோட வேதனைகள் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ? டேய் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ உன்னோட நெருப்பு கண்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டுமே யோசிச்சு நிறைய பேரை கொண்டிருக்க. ஆனா நான் இதயத்தின் வழியா பார்க்கும்போது அந்த தாய் கல்வி ஒரு நல்ல மனுஷி. தான் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. அவங்க பேசும்போது என்னால அதுல ஒரு பொய்ய கூட ஃபீல் பண்ண முடியல. உண்மையோ பொய்யோ எதுவா இருந்தாலும் அவங்க அரக்கர்கள் மட்டும்தான். குரங்குராஜா நான் சொல்றத அமைதியா கேளு. நீ ஒரு அரக்கனையே சாகடிக்க நினைச்சாலும் கூட என் அனுமதி இல்லாம நீ யாரையும் தாக்க கூடாது. அப்புறம் நீ ஒரு வார்த்தை சொன்னியே, உன்னோட வழியை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு முறையுமே அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் நீ எந்த அளவுக்கு வழியை ஃபீல் பண்ணியோ மனசளவுல அதே வழியை நானும் ஃபீல் பண்ண. இதை கேட்டு குரங்குராஜாவும் ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு திரும்பிடுவான். எப்பவுமே நீ, நான், பாஜி, ஷா நம்ம 4 பேரும் ஒன்னா இருக்கணும். தோ இந்த மாலையில இருக்க முத்துக்கள் மாதிரி இது வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்த முத்துக்களா இருக்கலாம். ஆனா ஒரு மாலையா கோக்கும் போது எப்பவுமே அது ஒன்னாதான் இருக்கணும். சரிவா பயணத்தை ஆரம்பிக்கலான்னு அடுத்த நாள் காலையில நேரா யுங்ஜா ராஜ்யத்துக்கு வராங்க. ஆக்சுவலா இங்கதான் முதல் முறையா அந்த வெள்ளிய கூட காட்டிருப்பாங்க. சுவர்கள்ல நிறைய குழந்தைகள் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு போஸ்டர் ஒட்டி இருக்கு. இதே டைம்ல இந்த நகரத்தோட ராஜாவுக்கு இப்ப குருவும் குரங்குராஜாவும் இங்க வந்திருக்க விஷயம் தெரிய வருது. டாங் வம்சத்தை சேர்ந்த தாவோ நம்ம நகரத்துக்கு வந்தது ஒரு பெரிய பெருமை. உடனே அவங்களுக்கான மரியாதை செலுத்தணும்னு அன்னைக்கு நைட்டே ஒரு பெரிய விருந்து ரெடி பண்றாங்க. அப்பதான் நம்ம குருவும் சுவர்கள்ல வரையப்பட்டிருக்க இந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு சில படங்களை கவனிக்கிறா. அரசே இந்த படங்களுக்கான மீனிங் என்ன? பதிலுக்கு ராஜாவும் பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த உங்ஜா ராஜ்யமே ரொம்ப வளமான இடமா இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த ஒயிட் டெவிலான வில்லி இங்க வந்தா தன்னோட அரக்க சக்தியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் இளமைய பாதுகாக்கிறதுக்காகவும் நிறைய குழந்தைகளை கடத்தி அவங்களோட ஆன்மாக்களை தனக்கு சொந்தமாக்கினா. எத்தனையோ முறை என் ஆளுங்க அந்த வில்லியை அடிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க அவளோட பனிமலை கோட்டைக்கு போனாங்க. ஆனா போன யாருமே திரும்ப வரல. தயவு செஞ்சு நீங்க தான் எப்படியாச்சும் எங்க குழந்தைகளையும் மக்களையும் காப்பாத்தணும்னு கால்ல விழுந்து ராஜாவே வணங்குவாரு. இவரை பார்த்து அந்த ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த பேருமே நம்ம குருவோட கால்ல விழுவாங்க. அப்ப கரெக்டா சுவர்கள்ல வரையப்பட்டிருக்க அந்த வில்லியோட ஓவியத்துக்குள்ள இருந்து உண்மையான வில்லிய வெளியில வருவா. நொடி பொழுதுல ராஜாவோட கழுத்துல கத்திய வச்சவ, பரவாயில்லையே நீ சொல்லக்கூடிய கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு. எங்க உனக்கு தைரியம் இருந்தா மறுபடியும் அதே கதையை சொல்லு பாப்போம். அப்ப கரெக்டா காவலாளியில ஒருத்தன் அவசரப்பட்டு டக்குன்னு ஒரு அம்ப விட அதை இந்த வில்லி தான் கை அசைவுகளாலேயே கட்டுப்படுத்துவா. அதோட விட்டா பரவாயில்ல. நொடி பொழுதுல அந்த இடத்துல இருந்த 100கணக்கான சோல்ஜர்ஸ கூட மின்னல் வேகத்துல பறந்து கூர்மையான கத்திகளை வச்சு போட்டு தள்ளிடுவா. அடுத்த நேரா குரு கிட்ட வந்தவ, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட மக்கள் ஏதாவது கேட்டா யோசிக்காம அதை கொடுத்துருவீங்களாமே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இல்ல எனக்கு ஒரு உதவி தேவை. உங்களோட ஆன்மாவை மட்டும் எனக்கு ஒப்படைச்சா போதும். சாக வரத்தோட இந்த உலகத்துல ஒரு கடவுளை போல என்னால வாழ முடியும். குரங்குராஜா கடுப்பாகி, வேணும்னா ஏன் கறிய தர சாப்பிடுறியா? தேவையில்ல, இன்னைக்கு நான் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவேன். உடனே குருவும், இந்த பாரு உனக்குள்ள நிறைய தவறான எண்ணங்கள் இருக்கு. நீ சரின்னு சொன்னா போதும், என்னால உனக்கு நல்ல விதமான போதனைகளை வழங்க முடியும். ஓ அப்படியா, சரி நான் முதல்ல குரங்குராஜா கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறமா என்னோட முடிவை சொல்றேன்னு ஹீரோவை கூட்டிக்கிட்டு தனியா வரா. என்கிட்ட எதுக்காக பேசணும்னு சொன்ன? அட அமைதியா இரு குரங்குராஜா, உன் தலையில தங்க கிரீடம் போல இருக்கே, அது உனக்கான மந்திர சிறை. உதாரணத்துக்கு தோ அங்க இருக்கக்கூடிய குரங்க பாரு, தான் முதலாளியோட பேச்சை கேட்டு அது ஒழுங்கா ஆடுச்சு அப்படின்னா அதுக்கான சன்மானமா சாப்பாடு கொடுப்பாங்க. ஒருவேளை தப்பு பண்ணுச்சுன்னு வை, முதலாளி சாட்ட கயிறை வச்சு குரங்க அட்டி அடி நடிப்பாரு. எனக்கு என்னமோ அந்த குரு அப்பப்ப மந்திரங்களை உச்சரிக்கும் போது நீயும் இந்த குரங்கும் ஒண்ணுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுப்பா. ஆனா இப்ப நீ மனசு வச்சா உன்னை சுதந்திரமாக்குறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஒரு நிமிஷம் மனசு மாறி போன ஹீரோவும் அது என்ன வழின்னு கேட்பான். ரொம்ப சிம்பிள், உன் குருவை மட்டும் நான் சாப்பிட்டா போதும், எனக்கு சாகா வரம் கிடைக்கும். நிரந்தரமான ஒரு தீய சக்தியா இந்த உலகத்துல வாழ முடியும். அதே மாதிரியே குரு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த மந்திர வளையத்துக்கான பவரும் போயிடும். அதுக்கப்புறமா நீ சுதந்திரமா இருக்க முடியும். நான் சொன்ன டீலுக்கு ஓகேனா இன்னைக்கு நைட்டு மறுபடியும் உன்னோட குருவை கூட்டிக்கிட்டு இதே இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு வில்லி டக்குன்னு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவா. கட் பண்ணா இதே டைம்ல அந்த யுங்ஜா ராஜ்யத்தோட ராஜா இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு பக்க கை மட்டும் பயங்கரமா
பயங்கரமா வலிக்குது. அப்ப இவரோட சூனியக்காரிகள் ஒருத்தி சுரங்கத்துக்குள்ள வரும்போது இந்த நகரத்துல கடத்தப்பட்ட நிறைய குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கானுங்க. இப்ப அங்க இருக்க ஒருத்தர் உடம்புல இருந்த ஒரு டம்ளர் ரத்தத்தை மட்டும் பிடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன மருந்தை கலந்து அத ராஜாவுக்கு குடிக்க வைப்பாங்க. உடனே தான் ஒரு பக்க கையில இருக்க கிளவுஸ் எடுக்கும் போது அப்பதான் தெரியுது இவனுக்கு ஏதோ ஒரு சாபத்தால இந்த ஒரு கை மட்டும் விளங்காம போயிருக்கு. அதை குணப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த குட்டி பசங்க ரத்தத்தை பயன்படுத்தி பையன் ஒரு மாத்து மருந்தை உருவாக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்துல அந்த கை குணமானாலும் கூட மறுபடியும் அது கருத்து போயிடும். சூனியக்காரி இது வரைக்கும் 56 மருந்துகளை உருவாக்கி இருக்க, ஆனா அது எதுவுமே நல்லபடியா வேலை செய்யல. அரசே என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நிரந்தரமா உங்களுக்குள்ள இருக்க நோயை குணப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு மருந்து தெரியும். அப்படியா, என்ன அது? நம்ம நகரத்துக்கு விருந்தாளியா வந்திருக்கக்கூடிய அந்த தாவோ குரு இருக்கார்ல, அவரை சாகடிச்சு அந்த ரத்தத்தை மட்டும் நீங்க குடிச்சா போதும், உங்களோட சாபம் கண்டிப்பா குணமாகும். ஆனா கூடவே அந்த குரங்கராஜா இருக்க வரைக்கும் கண்டிப்பா குருவுக்கு பக்கத்துல நம்மளால நெருங்க முடியாது. பிரச்சனையே கிடையாது. அந்த வில்லி இருக்கால, அவளும் இந்த குருவோட கதையை முடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. குரங்கராஜா வில்லி கூட சண்டை போடுற அந்த சின்ன கேப்ல நம்ம குருவை அலேக்கா தூக்கலான்னு இப்ப இவங்க ஒரு பக்கத்துல பிளான் போடுவானுங்க. இதுக்கடையில வில்லிய பார்த்து முடிச்சிட்டு இப்ப ஹீரோவும் குரு கிட்ட வருவான். ஆமா, போன வேலை என்னாச்சு? வில்லி உன்னோட பேச்சை கேட்டு நல்லவளா தெரிஞ்சிட்டாளா? குருவே, அவ நீங்க பேசணும்னு எதிர்பார்க்கிறா. இங்க பாரு, என்னோட போதனைகளை கேட்டு ஒருத்தவங்க நல்லவங்களா வாழ்றாங்க அப்படின்னா அது எனக்கான பெருமை. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வில்லி சொன்ன மாதிரியே நான் தனியா போய் அவளை சந்திக்கிறேன். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குரங்குராஜா, பாஜி, ஷா 3 பேரும் பெட்ல படுத்திருப்பாங்க. ஏப்பா குரங்கு, உண்மையாவே குரு பாதுகாப்பா இருப்பாரா? அவரு தனியா போயிருக்காரு, உனக்கு அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல? லைட்டா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஷா, இப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த பைத்தியக்காரனை பாருங்க, கண்ணை முழிச்சுக்கிட்டே கொரட்டை விட்டு தூங்குறாங்க. போயும் போயும் உங்களை போய் ஃப்ரெண்டா பிடிச்ச பாருன்னு ஹீரோ இப்ப புலம்பிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த குரு இப்ப நேரா வில்லிய பார்க்க வந்திருப்பார் இல்லையா? இப்ப அவ உள்ள புந்து மொத்தமா கதையை முடிச்சு இவரோட ஆன்மாவை தனக்குள்ள உறிஞ்சிக்கலாம்னு நினைக்கும் போது மறுபடியும் குருவோட உருவத்திலேயே இன்னொரு ஆளுங்க வராங்க. இலை குரங்குராஜா, ஏன் அனுமதி இல்லாம நீ எதுக்காக என்ன போல இங்க வந்தன்னு கேப்பான். இல்ல இல்ல, நீ போய் சொல்ற, நான் தான் உண்மையான குரு, நீ தான் குரங்குராஜான்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு பானுங்க. கடுப்பான வில்லி தான் பக்கத்துல இருக்க அந்த குருவை தாக்கலாம்னு பாக்கும்போது குரு உருவத்துல இருக்க குரங்குராஜா உள்ள பூந்து அவளோட வாளை ரொம்ப அசால்ட்டா பிடிக்கிறான். ஏண்டி, நீ ஏன் ஒரு தீய சக்தி? என்னோட மைண்ட மாத்தி குருவுக்கு எதிராவே திசை திருப்ப பார்த்தல, சாகுற நிலைமை வந்தாலும் சரி நான் அப்படி ஒரு தப்பான காரியத்தை மட்டும் பண்ண மாட்டேன்னு மறைஞ்சிருந்த பாஜியவும் ஷாவையும் வெளியில கொண்டு வருவான். அப்ப கூட இந்த பனிமுஞ்சுக்காரனை பாருங்க, செல்லம் நீ பாக்க ஆள் அம்சமா இருக்க, நீ சரின்னு சொன்னா போதும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடக உடகமா நீ எனக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும் போதும். என்ன உத்து பாக்குற? என் அழகுல மயங்கிட்டியா? டே பண்ணி மூஞ்சு, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போறியா இல்ல நெகத்தை வச்சு மூஞ்சில மார்க்க போடவா? அக்கா, இந்த மாதிரி பண்பா பணிவா சொல்லும் போது நான் கேட்காம இருப்பனா? சண்டை ஆரம்பிக்கிட்டோன்னு வில்லியோட கேங் ஒரு பக்கத்துலயும் நம்ம ஹீரோவோட கேங் ஒரு பக்கத்துலயும் தாறு மாற அடிச்சு பானுங்க. ஆனா அப்பவும் இந்த பாஜி சும்மா இல்லங்க, அந்த வில்லிய மட்டும் என்கிட்ட கொடுங்கப்பா, அவளை எப்படி புரட்டி எடுக்கிறேன் பாருன்னு சண்டை போற கேப்ல பையன் சம்பவம் பண்ணலான்னு பாப்பான். ஆனா அந்த முள்ளமன்றி அரக்கைய பாருங்க, தான் உருவத்தை மிகப்பெரிய அரக்கனா உருமாத்தி பனிமுஞ்சுக்காரனை லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டா. பதிலுக்கு அவன் சும்மா இருப்பானா? தன்னை ஒரு ராட்சச பண்ணியா உருமாத்தி வாய்க்குள்ள இருந்து வெளியில வந்துருவான். ஷா எப்படியோ கஷ்டப்பட்டு பாம்பு அரக்கியோட கதையை முடிச்சிருவான். ஆனா அப்ப அங்க வந்த வவ்வால் அரக்கி குருவை தூக்கிட்டு வானத்துல அல்லேக்கா பறகும். குரங்குராஜா உள்ள புந்து கம்ப வச்சு டப்புன்னு ஒரு அட்டி. கடைசியா வில்லியோட அடியாளுங்க 3 பேருமே மறைஞ்சு போயிடுவாங்க. ஆனா இந்த கலவரத்துல நம்ம குரு மட்டும் பயந்து ஒரு இடத்துல ஒதுங்கி இருப்பாரு. இத தனக்கு சாதகமாக்குன இந்த நகரத்தோட ராஜா குருவை அலேக்கா சுரங்க பாதைக்குள்ள கடத்திட்டு வந்து அவரை சாகடிச்சு ரத்தத்தை குடிக்கலான்னு பிளான் பண்ணுவான். ஆனா அப்ப கூட குருவுக்கு தான் இறக்க போறோங்கிற கவலை இல்ல, கூண்டுக்குள்ள அடைபட்டிருக்க அந்த குழந்தைகளை காப்பாத்த முடியாம இறக்க போறமேங்கிற கவலை மட்டும்தான் அதிகமா இருக்கு. ராஜா இதையெல்லாம் பத்தி துளி கூட கவலைப்படாம கத்திய வச்சு குருவோட தலையில குத்த போற நேரத்துல கரெக்டா உள்ள வந்த ஹீரோ மந்திர கம்ப வச்சு ராஜாவுக்கு ரட்டி அவன் தலையில இருந்த கிரீடமே உடைஞ்சு போயிடும். மனித உருவத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய அரக்கனை இவன் தான். குருவே, எனக்கு அனுமதியை கொடுங்க, நான் இப்பவே இவனோட கதையை முடிச்சிடறேன். பரவாயில்ல விடு, மக்கள் முடியலையில இவன் யாருங்கிற உண்மையை சொன்னா போதும், அவங்களே இவனுக்கான தண்டனையை கொடுப்பாங்கன்னு கூண்டுக்குள்ள அடைஞ்சிருந்த சின்ன பசங்களை பாதுகாப்பா விடுதலை பண்ணிடுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஆளுங்க பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஊர் மக்களுக்கு உதவி பண்ண நன்றிக்காக நிறைய உணவுகளை கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, அவ ஒரு சின்ன மிட்டாயை கொடுக்குறா. ஆக்சுவலா குருவோட கண்ணுக்கு அது நார்மலா தான் தெரியுது. ஆனா அதுவே ஹீரோ தன்னோட நெருப்பு கண்களை வச்சு பார்க்கும்போது வில்லி தான் தன்னோட பவர்ஸை பயன்படுத்தி இந்த குழந்தையை கட்டுப்படுத்துறா. கையில இருக்கிறது முட்டாய் கிடையாது, அது ஒரு கத்திங்கிற விஷயமும் நம்ம ஹீரோவுக்கு தெளிவா தெரியுது. பையன் சும்மா இருப்பானா? ஓடி வந்து அந்த குட்டி குழந்தைக்கு ஓங்கி ஒரு அட்டி. உடனே தான் குழந்தைன்னு போய் சொல்லிட்டு வில்லி மாறு வேஷத்துல ஒரு அம்மாவை போல உள்ள வருவா. குருவே, இதுக்கு கண்டிப்பா பழி வாங்காம விடமாட்டேன்னு கையில ஒரு கத்திய தூக்கிட்டு வரும்போது தாவி வந்து மண்டையிலேயே ஒரு போடு. அவ்வளவுதான், அம்மா அங்கேயே இறந்து போயிடுவாங்க. ஏற்கனவே குரு சொல்லிருப்பாரு என் அனுமதி இல்லாம யாரையும் கொல்ல கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது இது ஒரு குழந்தை, இது எப்படி தீய சக்தியா இருக்கும்னு குரங்குராஜா மேல கோவப்பட்ட குரு மறுபடியும் மந்திரங்களை உச்சரிப்பாரு. இந்த முறை ஹீரோவுக்கு அது பயங்கரமான வழியை கொடுக்குது. அப்ப கூட நம்ம ஆளு லைட்டா அண்ணாந்து பாக்கும்போது இவன் ஏற்கனவே அடிச்சு போட்ட அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கையில கத்தி எடுத்துக்கிட்டு மறுபடியும் குருவை சாகடிக்கிறதுக்காக பக்கத்துல போவா. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குருவை காப்பாத்த வேண்டியது தன்னோட கடமைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு யோசிக்காம அந்த புள்ளைய போட்டு தள்ளிடுவான். நடக்கிறதெல்லாம் பார்த்து மிரண்டு போன குருவும், ஊகாங் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குருவே, நான் மறுபடியும் சொல்றேன், அது எல்லாமே தீய சக்தி. இல்ல ஊகாங், மறுபடியும் என்னால உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க முடியாது. இனிமே நீ எனக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ, பெரிய வார்த்தையில
எல்லாம் பேசாதீங்க, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு தன்னோட உருவத்தை நாலா மாத்தி 4 திசைகள்லயும் மண்டிட்டு வணங்குவான். ஆனா கடைசி வரைக்குமே குரு ஹீரோவோட மன்னிப்பை ஏத்துக்கல. இதுக்கு மேலயும் வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு பாஜி ஷா நீங்க 2 பேரும் தான் இனிமே குருவை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு சோகத்தோட நம்மால இந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுவான். நடக்கிற எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்த வெள்ளி இதான் தனக்கான நேரம்னு குருவை அலேக்கா தூக்கிட்டு நேரா தன்னோட பனிமலைக்கு பறந்து போயிடுவா. தங்களால முடிஞ்ச வரைக்கும் பாஜியும் ஷாவும் பின்னாடியே துரத்தி வருவாங்க. ஆனா அந்த வெள்ளியோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. ஒரு காட்டுக்குள்ள அமைதியா உட்கார்ந்துட்டானுங்க. டே பாஜி இப்ப என்னடா பண்றது? இப்போதைக்கு நமக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு நம்மள யாராச்சும் குரங்குராஜாவை தேடி கண்டுபிடிக்கணும். 2வது வெள்ளி கிட்ட மாட்டி இருக்க நம்ம குருவை காப்பாத்தணும். குருவோட குதிரை ரொம்ப தனியா இருக்கும் இல்லையா, அதனால நான் இத பாத்துக்கிறேன். நீ எப்படியாச்சும் ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சு அவனோட உதவியால வில்லி கிட்ட மாட்டி இருக்க நம்ம குருவை காப்பாத்தி பாதுகாப்பா இங்க கொண்டு வா. அடா பயந்தாங்குழி பயல, என்ன மட்டும் தனியா கோத்து விடுறியான்னு 2 பேரும் பயங்கரமா அடிச்சுப்பாங்க. ஆனா முடிவுல நானே குருவை காப்பாத்த போறேன், உன்னோட உதவி எனக்கு தேவையில்லன்னு மந்திர குதிரையை குடிக்கிட்டு நம்ம ஷா மட்டும் அங்க இருந்து தனியா கிளம்பிடுவான். இதுக்கடையில வில்லியோட பிடியில இருக்க குரு தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பக்கத்துல வந்தவ, உனக்கு இப்ப கூட சாக போறோங்கிற பயம் இல்ல? கண்டிப்பா கிடையாது, எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. காட்டுக்குள்ள பாட்டி உருவத்துல உன்னோட உண்மையான வாழ்க்கையை பத்தி ஒரு கதையை சொன்னியே, அதை இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பரவாயில்லையே, அதை நான் தாங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். பல வருடங்களுக்கு முன்னாடியே நான் சாக வேண்டியது, ஆனா ஒரு தீய சக்தி உதவியால நானும் ஒரு தீய சக்தியா உருமாறினேன். அதனாலதான் கடந்த 2000 ஆண்டுகளா சாக வரத்தோட இருக்கேன். ஆனா இன்னைக்கு சொர்க்கத்தின் மூலமா எனக்கு தீர்ப்பு அளிக்கப்படும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் உன்னோட கதையை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நிரந்தரமா கடவுளால கூட என்ன தடுக்க முடியாத ஒரு மகா சக்தியா உருமாறுவேன். கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடி அந்த குவான் கடவுள் வந்திருக்காங்க. டே குரங்குராஜா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மன்னிச்சிருங்க, குருவுக்கு என்னோட உதவி தேவையில்லையா? இந்த பாரு, நீ வாழ்க்கையோட யதார்த்தத்தை பார்க்க கூடியவன். ஆனா குரு தன்னோட மனசால மட்டும்தான் எதையும் பார்த்து நம்புவாரு. அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் நீங்க 2 பேருமே விதியின் பெயரால இணைக்கப்பட்டிருக்கீங்க. நிலைமையை புரிஞ்சுக்கோ. இப்போ உன்னோட குரு ஆபத்துல இருக்காரு. இந்த முறை நீ சரியான நேரத்துல போகல அப்படின்னா நிரந்தரமா உன்னோட குருவை இழந்துருவ. அடுத்த இதே டைம்ல நம்ம பன்னிமுஞ்சுக்காரன் பாஜி இருக்கான்ல, அவனுக்கு என்னதான் பயம் இருந்தாலும் கூட குரங்குராஜாவை தேடி கண்டுபிடிச்சு உதவி கேட்கலான்னு அவன் பிறந்த இடமான குரங்கு மலைக்கு வந்திருக்கான். ஆனா ஹீரோவுக்கு பதிலா அங்க உடல் கவசம் மட்டும் தான் இருக்கு. தம்பி பனிமூஞ்சே, நீ தேடி வந்த குரங்குராஜா இங்க இல்ல. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? குருவை எப்படி காப்பாத்துவேன்னு ஒரு குழப்பத்தோடயே அங்க இருக்க உடல் கவசத்தை பார்த்தவன் லைட்டா சிரிக்கிறான். ஆனா ஏன் எதுக்குன்னு தெரியல. இதுக்கடையில மந்திர குதிரையோட உதவியால செங்குத்தான மலைகளுக்கு மேலேயே நம்ம ஷா ரொம்ப அசால்ட்டா ஏறி வந்துருவான். அங்க வில்லியோட பாதுகாப்புக்காக எக்கச்சக்கமான எலும்பு கூட ஆர்மியே இருக்கு. தனியால தலைமை உள்ள பூந்து ரகல பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒண்ணு மேல இருந்து தொப்புன்னு கீழே வந்து விழும். ஆஹா, அப்படின்னா வந்திருக்க கூடியது குரங்குராஜான்னு பையன் அவ்வளவு சந்தோஷப்படுவான். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். வந்தது குரங்குராஜா கிடையாது. அவனோட உடல் கவசத்தை மாட்டிட்டு பன்னிமுஞ்சுக்காரன் இங்க வந்திருக்கான். அட பாவி, என்ன கோலண்டா இது? இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சா? ஆனா இந்த குரங்குராஜாவோட காஸ்டியூம் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு அப்படியே தைரியம் பொங்கி வழியுதுப்பா. அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு நானும் இங்க வந்தேன். ஒரு பக்கத்துல வில்லி கொஞ்சம் கொஞ்சமா குருவோட உடம்புக்குள்ள இருந்து ஆன்மாக்களை உறிஞ்சிட்டு இருக்கா. இதுக்கடையில பாஜியும் ஷாவும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல. அப்ப திடீர்னு பாஜி உடம்புல இருந்த உடல் கவசங்கள் அலேக்கா வானத்துல பறந்து அது ஒரு தங்க கவசமா உருமாறுது. என்னன்னு பார்த்தா உண்மையான குரங்குராஜா இங்க வந்துட்டான். அயன்மேன் படத்துல இரும்பு கவசங்கள் உண்மை ஒண்ணு அட்டாச் ஆகும்ல, அதே மாதிரியே ஹீரோ உடம்போட ஃபிட் ஆகுது. பல மணி நேரங்கள் நடக்க வேண்டிய சண்டைய மந்திர கம்போட உதவியால ஒரே நொடியில ஒட்டுமொத்தமா அங்க இருந்த எலும்பு கூடுகளை அழிச்சிருவான். அடுத்த நேரா வில்லி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல என்னதான் ஹீரோ அடிவாங்கினாலும் கூட கடைசி நிமிஷத்துல வில்லிய பாரபட்சமே இல்லாம பாறைகளுக்குள்ள அடிச்சு பறக்க விடுவான். எக்காரணத்தை கொண்டும் கிடைச்ச இந்த குருவை தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்க முழு பவர்ஸை பயன்படுத்தி ஏற்கனவே உடஞ்சு போட நிறைய எலும்பு கூடுகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மிகப்பெரிய அரக்கனா உருமாறுவா. குருவை மட்டும் அலேக்கா இழுத்து பிடிச்சிருவா. நம்ம ஹீரோவா அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த வில்லி உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கா. ஒரு அடி அடிச்சா கூட நம்ம ஆளுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கு. ரைட்ரா, இதுக்கு மேல அமைதியா இருந்தா வேலைக்காகாதானே தன்னோட உருவத்தையே நூத்துக்கணக்கான குரங்கு ராஜாக்களா டூப்ளிகேட் பண்ணி ராட்சச அரக்க மேலேயே டம்முன்னு இடிப்பாங்க. இது மூலமா வில்லியும் அதிகமா காயப்பட்டு குருவோட சேர்த்து அங்க இருக்க பள்ளத்துல விழுந்துட்டு இருப்பா. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்குதான் அந்த வில்லிக்கான தீர்ப்பு நாள். சோ புத்த கடவுளே உள்ள பூந்த நீ செஞ்ச பாவங்களுக்காக நான் உட நரகத்துக்கு அனுப்புறேன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவளை எரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப உடனே குருவும், கடவுளே எனக்காக அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. தாவோ நல்லா யோசிச்சு சொல்ல, இப்ப நான் அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா உன்னோட வாழ்க்கையவே நீ இழந்தா மட்டும்தான் அது நடக்கும். யோசிக்காம குருவும் சரின்னு சம்மதிக்கிறாரு. அடுத்த நிமிஷமே குருவோட உடம்புக்குள்ள வந்த வில்லியும், நான் எவ்வளவோ தப்புகளை பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க எதுக்காக எனக்காக நிக்கிறீங்க? ஊக்கான் கூட இதுக்கு முன்னாடி சொர்க்கத்தையே எதிர்த்திருக்கான். ஆனா அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவும் தான் அவன் எனக்கு ஒரு நல்ல சீடனா இருக்கான். அதே மாதிரியே இது உனக்கான வாய்ப்பு. பதிலுக்கு வில்லியும், என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு மேல தீய சக்தியோடைய வாழ்ந்த என்னால மறுபடியும் நல்லவளா வாழ முடியாதுன்னு குருவோட கண் பார்வையிலேயே தன்னைத்தானே அழிச்சுப்பா. மறுபடியும் கண்ண முழிச்சு பார்க்கும்போது குரு இப்ப குரங்குராஜாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. வில்லியோட ஆன்மா போயிடுச்சா? இல்ல, அவ தன்னோட தப்புகளை புரிஞ்சுகிட்டு எனக்குள்ளேயே அழிஞ்சிட்டா. ஊக்காங், எனக்காக நீ ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க குருவே, என்ன இப்பவே உன்னோட கையால சாகடிச்சிரு. குருவே என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஊக்காங் நிலைமையை புரிஞ்சுக்கோ. வில்லி 2000 ஆண்டுகளா கெட்டவளா இருந்தாலும் கூட இதுக்கப்புறமா தான் நல்லவளா வாழ முடியாதுங்கிற வேதனையாலதான் தன்னோட உயிரியை விட்டுருக்கா. இப்ப நான் இறந்து போனா மட்டும்தான் என் உடம்புக்குள்ள இருக்க ஆன்மாவோட சேர்த்த அவளோட ஆன்மாவும் சொர்க்கத்துக்கு போகும். மறு ஜென்மத்துல ஒரு
மனுஷியா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எதுக்கும் கவலைப்படாத. என் உடம்ப விட்டு ஆன்மா போனதுக்கு அப்புறமா நான் ஒரு கல் சிலையா மாறுவேன். அடுத்த 7 நாட்களுக்குள்ள வில்லியோட ஆன்மாவுக்கான சொர்க்க பாதையை காட்டிட்டு திரும்ப நான் என்னோட உடம்புக்கே வந்துருவேன். ஒருவேளை 7 நாளைக்குள்ள என்னால வர முடியலனா எனக்காக நீ காத்திருப்பியா? சாகுற வரைக்கும் காத்திருப்பேன்னு குரங்கு ராஜா அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஆனந்த கண்ணீரோடையே மந்திர கம்ப வச்சு குருவை அதே இடத்துல அழிச்சிடுவான். இவரு சிலையா மாறி போன அடுத்த நிமிஷமே இவரோட ஆன்மா ஒரு தங்க பூச்சியா உருமாறி அழகா சொர்க்கத்துக்கு பறந்து போயிடும். கட் பண்ண அடுத்த 7 நாட்களுக்கு அப்புறமா இப்போ வரைக்குமே குருவோட ஆன்மா திரும்ப இந்த உடம்புக்கு வரவே இல்ல. சந்தேகத்துல பாஜியும் எப்பா இப்ப ஒருவேளை குரு வரவே இல்லனா நம்ம என்ன பண்றது? வேற வழி இல்ல, நம்ம மட்டுமே குருவோட சிலையை தூக்கிட்டு பயணத்தை ஆரம்பிச்சாகணும். இப்ப இவங்க கிளம்பக்கூடிய அதே நேரத்துல குருவோட கல் சிலை கொஞ்சம் கொஞ்சமா மனித உருவத்துக்கு மாறுற மாதிரி தெரியுது. இதுக்கிடையில லாஸ்டா அந்த வில்லிக்கு குருவோட தியாகத்தால மறுஜென்மத்துல வாழ்றதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிட்ட மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பை, தேங்க்யூ.